காணொலி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி செய்த சில தேர்தலுக்கான நடவடிக்கை, கட்சி வளர்ச்சிக்கான நடவடிக்கை, மேலும் இப்போ மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களால் எளிதில் கடந்துட முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான தூத்துக்குடியில் நடந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் நடந்த துயர சம்பவம். இதற்கு நாம் தமிழ் கட்சியில் உள்ள வழக்கறிஞர் பாசறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம காணொலி நீங்கள் முதல் டைம் பார்க்குறதுனாலும் சரி, ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு காணொலியிலையும் நான் கருத்துக்கள் சொல்கிற மாதிரி பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். இப்போ நாம் தமிழர் கட்சி எப்போவுமே நாம் தமிழ் கட்சியில் ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கா, பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா, கட்சியில் ஒவ்வொரு தொகுதியிலே வேட்பாளர் நிற்க முடியுமா அப்படிலாம் சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்துச்சு. அதை மொத்தமாக பிரேக் பண்ணி காமிச்சார் சீமானவர்கள். எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் நியமித்து களத்தில் போராடிட்டு இருக்காங்க. களத்தில் போய் மக்கள் சந்தித்து வாக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கட்சி மற்ற கட்சியெலாம் கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் களத்தில் நின்று தேர்தல் மூலமாக மக்களை சந்தித்து வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நாளைக்கு நினைக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அந்த துண்டறிக்கை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சின்ன ஒரு பிட் நோட்டீஸ், அது திண்டுக்கலுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. நான் அதை பற்றி கேட்டிருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி தமிழகத்தையும் தாண்டி இந்தியாவும் தாண்டி அமெரிக்கா போன்ற தமிழகம் வாழக்கூடிய பகுதிகளில் நாம் தமிழ் கட்சி ஒரு இணையதளம் மூலமாக ஒரு அஃபிஷியலாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்குகள் தொடர்ச்சியாக வேட்பாளர் நேர்காணல்கள் நாம் தமிழர் அமெரிக்க உறவுகளால் நடத்தப்படுகின்றன. எனவே தாய் தமிழ் உறவுகள் இக்கணக்குகளை பின்பற்றி செய்திகளை பார்த்து பகிர்ந்து ஆதரவு அளிக்கவும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழர்கள் நேர்காணல் எடுக்கிறாங்க. வீடியோ மூலமாகவும் இல்லைனா அங்கேருந்து இங்கே நேர்காணல் எடுக்கிற நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. இதையும் நம்ம சமூக வலைதள கணக்குகள் மூலமாக நம்ம அதை பதிவிட போகிறோம்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழ் கட்சி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த சமூக வலைதளத்துக்கான அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பதிவு பண்ணுறேன். அதன் மூலமாக நாம் தமிழ் கட்சியை ஆதரித்து தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தேர்தலுக்கான வேலை ஏற்பாடு நடந்துருச்சு. அதில் சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல் விதிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேட்புமனு தாக்கல். இப்போ ஒரு கட்சியை சார்ந்த நபர் போட்டி போகிறாரு, வேட்பாளரை நிற்கிற சட்டமன்ற வேட்பாளர் சரி, நாடாளுமன்ற வேட்பாளர் நிற்கிறார் அப்படின்னா அவர் போய் முதல்ல வேட்புமனு தாக்கல் கொடுக்கணும். அவர் பற்றின உள்ளடக்கிய தகவல்கள், அவருடைய சொத்து பற்றின விவரங்கள் எல்லாமே வேட்புமனு தாக்கலில் இருக்கும். அதை போய் அவர் போய் சப்மிட் பண்ணணும். அதற்கு தேர்தல் ஆணையம் என்ன விதிமுறை நாட்கள் கொடுத்துருக்காங்கன்னா, குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே வேட்புமனு தாக்கல், அதாவது வேட்பாளர் நிற்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள், கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் இந்த தினங்களுக்குள்ளே நீங்கள் வேட்புமனு தாக்கல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேதி அறிவிச்சிருக்காங்க. என்ன தேதின்னு பார்த்தீங்கன்னா 30/3/2026 முதல் 6/4/2026 கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கான நாட்களை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து வேட்புமனு பரிசீலனை. இப்போ வேட்புமனு தாக்கல் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேட்புமனுவை பரிசீலனை பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணுவாங்க. அந்த டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7/4/2026, அதாவது 6 நாளில் வாங்கி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேட்புமனு தாக்கல் பதிகிறதுக்கான அனுமதி கிடையாது. அடுத்த நாள் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதற்கான வேட்புமனு பரிசீலனை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வேட்புமனு திரும்பி பெற கடைசி நாள் 9/4/2026 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பரிசீலனை முடிஞ்சு 2 நாட்கள் கடந்து 9ஆம் நாள் வேட்புமனு தாக்கல் நம்ம திரும்ப பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஏன்னா நான் போட்டியிடலை, நான் பின்வாங்குறேன், நான் இந்த தொகுதியில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி சில பேர் வேட்புமனுவில் திருப்பி வாங்கிக்கலாம். அதுக்கான நாள் கொடுத்துருக்காங்க 9/4/2026. வாக்குப்பதிவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 23/4/2026 நம்ம ஓட்டு செலுத்தணும். ஓட்டு செலுத்தக்கூடிய நாள் 23. வாக்கு எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டு நம்ம செலுத்திட்டோம், அதை எப்போ எண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 4/5/2026 எண்ணி ரிசல்ட்டை அறிவிப்பாங்க. வெற்றி யாருங்கிறத அறிவிப்பாங்க. ஒவ்வொரு கட்சியும் என்னென்ன வாக்குகள் எடுத்தாங்க, சுயேட்சை என்னென்ன வேட்பாளர்கள் என்னென்ன வாக்குகள் எடுத்தாங்கிறத நம்ம 4ஆம் தேதி 5வது மாதம் 2026 வருடம், இந்த வருடம் மே மாதம் 4ஆம் தேதி தெரிஞ்சுக்க முடியும். இது தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள். இப்போ உங்களுக்கே தெரியும், நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா முழுக்க தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் தமிழகம் மாநிலம் போயிருச்சு. ஒவ்வொரு பகுதிகளையும் நிறைய காவல் அதிகாரிகள் உங்களால் பார்க்க முடியும். எதுக்காகனா பணங்கள் கொண்டு போகிறது, ஓட்டு காசு கொடுக்குறாங்களா, மக்களை போய் அரசியல்வாதிகளை சந்தித்து ஏதாவது பண பரிவர்த்தனை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காகவும் 50,000 மேல் பணம் கொண்டு போகிறவங்க அனுமதி கிடையாது. அனுமதி இல்லை. அப்படி கொண்டு போக கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா அதுக்கான சரியான ஆவணங்கள் உங்கள்கிட்ட ரசீதுகள் இருக்கணும். ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா மருத்துவ ரீதியாக நிறைய பேர் பணம் பே பண்ணுவீங்க, படிப்பு சம்மந்தமாக நிறைய பேர் பணம் கட்டுவீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் சரியான ப்ராப்பரான ஆதாரங்கள், தெளிவான ஆதாரங்களோட பணத்தை கொண்டு போனீங்கன்னா உங்கள் பணம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வாங்கிக்காது. இது ஒரு நிகழ்வு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தேர்தல் பயணம்.
2026 சட்டமன்ற தொகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாகவே நாம் தமிழர் கட்சிக்கான தனி பண ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு கிடையாது. ஏன்னா எந்த கார்ப்பரேட் நிறுவனத்தையும் நம்ம பணம் வாங்குறது இல்லை, எந்த அரசியல்கிட்டையும் நம்ம அரசியல் கட்சிகிட்ட பணம் வாங்குறது இல்லை. கல்குவாரி ஓனர்கள், மதுக்கடை ஓனர், மது ஃபேக்ட்ரி ஓனர்கள், இந்த மணல் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய தொழில்கள்லேருந்து நம்ம எந்த பணமும் வாங்குறது, நேரடியாக மக்கள்கிட்ட போய் நம்ம கையேந்தி நிற்கிறோம். மக்கள் தான் நமக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. அது வந்து திரள் நிதின்னு சொல்லுவாங்க. அந்த பணம் மூலமாக கட்சி நடந்துகிட்ருக்கு. கூட்டங்கள், பொதுக்கூட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தரக்கூடிய பணத்தை சரியான முறையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தேர்தல் பயணம் மேற்கொள்ள போகிறாங்க. சீமானன் என்ன 234 தொகுதிக்கும் போய் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அவர் தலைமையில் தான் பிரச்சாரம் நடக்க போகுது. அதையும் தாண்டி நிறைய அடிப்படை வேலைகள் அதிகமாக இருக்கும். துண்டறிக்கை கொடுக்குறது, போஸ்ட் ஓட்டுறது, மக்கள் நேரில் சந்திக்கிறது, அந்த கட்சி பணிக்கு வர்றவங்களுக்கு உதவுறது, இதுக்கான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ரீதியாக நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட நேரடியாக வந்து பணம் கேட்டு அதுக்கான QR கோடை வந்து இணைச்சிருக்காங்க. அதை நம்ம நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும். இதன் மூலமாக நீங்கள் பணம் செலுத்தலாம். மக்கள்கிட்ட நிதி திரட்டுவதற்கான அறிக்கையும் வந்து நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள், அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்கள் ஏற்கனவே அதற்கான பணி மேற்கொண்டுட்ருக்காங்க. ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நாம் தமிழர் கட்சிகிட்ட மக்கள் பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த பணம் எவ்வாறு செலவு செய்யப்படுது, என்னென்ன செலவு செஞ்சோம், மீதம் எவ்வளோ பணம் இருக்குங்கிறத ஒவ்வொரு மாத இறுதியிலையும் அது கணக்கை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தெரியப்படுத்துவாங்க. பணம் கொடுக்கக்கூடிய நீங்கள் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கிட்ட அதுக்கான கணக்கை தாராளமாக கேட்டு வாங்கிக்க முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சபிலிட்டி இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு 100 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா மாத கடைசியில் அந்த வேட்பாளர் நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்களோ, கட்சியில் பொறுப்பாளர் கொடுத்தீங்க, அவரை கூப்பிட்டு இந்த தொகை எப்படி செலவு பண்ணின்னு கேட்டு அவங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நானே ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயம், தேர்தல் பயணம் சம்மந்தப்பட்ட விஷயம், நாம் தமிழர் கட்சி கட்டமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. எல்லாருக்குமே தெரியும், சமீப காலத்தில் நடந்த 12ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்த துயர சம்பவம். அதற்கான பயங்கரமான நடவடிக்கை மேற்கொண்டுட்ருக்காங்க. 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் மேலே வந்து ஒரு நடவடிக்கை கண்ணோட்டத்தில் அவங்க மேலே மருத்துவ பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து மதுரை அமர்வு விசாரணை வந்திருக்கு. மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு விசாரணை அமர்வுக்கு வந்திருக்கு. இதில் வந்து சிறுமி தரப்பில், அதாவது பாதிக்கப்பட்ட இறந்த அந்த சிறுமியோட தந்தை அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இதெல்லாம் நடந்திருக்காங்க. இதில் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்களும் இந்த கேஸ் எடுத்து நடத்தியிருக்காங்க. அவங்களும் இதுக்கு நீதி கேட்கணும் போராடிட்டு இருக்காங்க. சிறுமியின் தந்தை சைடு நீதிமன்றத்தை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, என் மகள் மாயமான மார்ச் 10ஆம் தேதியே தூத்துக்குடி குளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரை வாங்காமல் மகளிர் காவல் நிலையம் செல்லுமாறு குளத்தூர் போலீசார் கூறினர். மார்ச் 11ஆம் தேதி குளத்தூர் காவல் நிலையம் சென்றபோது வழக்கு பதிவு செய்ய மறுத்துவிட்டனர். வழக்கு எடுக்கவே இல்லைங்க, கேஸை ஃபைல் பண்ணவே இல்லை, எஃப்ஐஆர் எடுக்கவே இல்லை. எனது மகளின் சடலத்தை மீட்ட பிறகுதான் விளாத்திக்குளம் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதாவது இவங்க முதல்ல குளத்தூர் போயிருக்காங்க, அங்கே வந்து கேஸ் எடுக்கல. குளத்தூர் போயிருக்காங்க, அங்கே வந்து கேஸ் எடுக்காமல் மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. அதே குளத்தூர் தொகுதியில் மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க, அங்கேயும் கேஸ் எடுக்கல. கடைசி அந்த பெண்ணோட உடல் வந்து மீட்கப்படுது. அப்போ வந்து விளாத்திக்குளத்தில் அவங்க வந்து அந்த குற்றத்தை பதிவு பண்ணுறாங்க. எனது மகளின் சடலத்தை மீட்ட பிறகுதான் விளாத்திக்குளம் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இது எல்லாமே அவங்க அப்பாவோட வாக்குமூலங்க. எனது மகள் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை என தொலைக்காட்சிகளில் செய்தி வந்த பிறகுதான் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது சிறுமி இறந்துட்டாங்க, சடலம் மீட்கப்பட்டுருச்சு. இது வந்து சோசியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் நியூஸ் சேனல் மூலமாக அதிகமான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்து மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டதுக்கப்புறம் தான் போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டதை அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. எனது மகள் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்திய பிறகுதான் தூத்துக்குடி எஸ்பி சம்பவ இடத்திற்கு வந்தார். இவங்க போய் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. என்னோடய பொண்ணு இறந்ததுக்கு காரணம் வேணும், என் பொண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த இறந்த பெண்ணோட சொந்தங்கள், அந்த ஊர்க்காரங்க எல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. மறியல் போராட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பகுதியோட எஸ்பி போயிருக்காரு. புகார் அளித்த மார்ச் 10ஆம் தேதியே போலீஸார் நடவடிக்கை எடுத்திருந்தால், இந்த லைன் ரொம்ப முக்கியமான லைன், இதுதான் எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். புகார் அளித்த மார்ச் 10ஆம் தேதியே போலீஸார் நடவடிக்கை எடுத்திருந்தால் என் மகளை காப்பாற்றி இருக்கலாம். அட்லீஸ்ட் என் பொண்ணுக்கு அநீதி நடந்துருச்சு. அவங்க அப்பாவோட இந்த வார்த்தையை நான் எப்படி நான் நினைக்கிறேன்னா, என் பொண்ணுக்கு அநீதி நடந்துகிட்ருக்கு. ஒருவேளை நாங்கள் அன்றைக்கே போய் நான் புகார் கொடுத்தப்ப நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் என் பொண்ணை உயிரோட காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லிங்கிறது அந்த ஆதங்கம் தான். அந்த வார்த்தையோட வழி என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்க. கண்டிப்பாக உங்களையும் புரிஞ்சுக்க முடியும். இதே கேள்வி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகேங்களா? அது நான் உணர முடியுது. இதே கேள்வி தான் நம்மளும் வச்சுருந்தோம். பார்க்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும். எங்களை நீதிமன்றத்தை அணுக வேண்டாம் என காவல்துறை அச்சுறுத்தினர். இவங்க அப்பா கிட்ட எப்படி சொல்லியிருக்காங்க, நீங்கள் இது சம்மந்தமாக நீதிமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை அச்சுறுத்தியிருக்காங்க. இது வந்து தந்தை, அவங்க பாதிக்கப்பட்டு இறந்த சிறுமியோட தந்தை சொந்தத்தை பிள்ளை இழந்த அப்போ சொன்ன வாக்குமூலம். இதுக்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு வாக்குமூலம் இருக்கும்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புகாரை அலட்சியம் செய்த காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாணவியின் DNA மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
எஸ்பி தலைமையிலான காவல் ஆய்வாளர் விசாரணை செய்து வருகின்றனர். 10 சிறப்பு பிரிவுகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த மாணவியோட டிஎன்ஏ மாதிரி சாம்பிள்ஸ் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்களா, இதுக்கு இப்போ நேற்று நினைக்கிறேன் 5 பேர் அவங்க மேலே வந்து சந்தேகத்தின் பேரில் அவங்க மேலே மருத்துவ பரிசோதனை நடந்திருக்குங்க. இது எல்லாமே நடந்திருக்கு. இதுக்கு நீதிமன்ற தரப்பு இப்போ பாதிக்கப்பட்ட குடும்ப சைடு வந்து வாக்குமூலம் வாங்கியாச்சு. கவர்மெண்ட்டும் அவங்க சைடு தரப்பை சொல்லிட்டாங்க. இதுக்கு நீதிமன்றம் வந்து அவங்க வந்து ஒரு அமர்வு விசாரணை வந்து அமர்படுத்தியிருப்பாங்கள்ல, அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையினர் அச்சுறுத்திய தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்க. அதாவது இவங்க வந்து சொன்னாங்கல்ல, நீங்கள் நீதிமன்றத்தை போக்கலன்னு சொல்லி மிரட்டினதாக அந்த அவங்க அப்பா வாக்குமூலம் கொடுத்தாங்க, அதுக்கான ஆதாரத்தை கேட்டிருக்காங்க. காவல்துறையினர் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தால் சிறுமியை காப்பாற்றியிருக்கலாம். கோர்ட்டே கேட்டிருக்கு, நீதிமன்றமே கேட்டிருக்கு, நீதிபதியே கேட்டிருக்காங்க. நீங்கள் சாரி அவங்க அப்பா கொடுத்த உடனே நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த குழந்தைய நீங்கள் உயிரோடனா காப்பாற்றிக்கலாம்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டிருக்குங்க. காவல் ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்தது மட்டும் போதாது, புகாரை அலட்சியம் செய்த காவல்துறையின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வந்து நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது வரவேற்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரியான நிகழ்வு வந்து நடந்திருக்காங்க. மதுரை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமர்வு விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த வாக்குமூலங்கள் பிரதிவாதங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கு உயர்நீதிமன்றம் இதில் நாம் தமிழ் கட்சியும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் கீழ்கண்ட கேள்விகளை எழுப்ப விளாத்திக்குளத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி தந்தையின் சார்பாக வாதாடிய இடைக்கால உத்தரவுகளை வாங்கியது நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள். நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் தான் இவங்களுக்கு தந்தையின் சைடு பாதிக்கப்பட்டு சொந்தத்தை மகளை இழந்த அவங்க பாதிக்கப்பட்ட சாதாரண பாமர மக்கள் நின்று நாம் தமிழர் கட்சி போராடி இடைக்கால உத்தரவை வாங்கியது நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர். உண்மையிலே இதை நம்ம பாராட்டியாகணும். தெரியும், இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி முழுமையாக கையில் எடுத்து அவங்களுக்கு நீதிக்காக போராடிருக்காங்க. இது நடந்த சம்பவங்க. இது இப்போ விசாரணையில் இருந்துகிட்ருக்கு. இது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி களத்தில் நின்று போராடிட்டு இருக்காங்க. தெரியும், பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், எல்லா போராட்டத்திலும் நாம் தமிழ் கட்சி கொடி பறக்காமல் இருக்காது. ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கொடி பறந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் பிரச்சனை இருந்தாலும் அங்கே கம்யூனிஸ்ட் கொடி இருக்கும். ஆனால் இப்போ எங்கள் பிரச்சனை நடந்தால் நாம் தமிழ் கட்சி கொடி பறந்துட்டு இருக்கு. ஏன்னா நாம் தமிழ் கட்சி மக்களுக்கான கட்சி, மக்களுக்கான அரசியல் கட்சி. எளிய மக்கள்லேருந்து மேலே வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மந்திரியோட பையனோ எம்எல்ஏ பையனோ எம்பி பையனோ முதல்வர் பையனோ கிடையாது. எல்லாருமே கீழே இருந்து மேலே வந்தவங்க, பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து மேலே வந்தவங்க. அதனால் அவங்களுக்கு வழி என்னன்னு தெரியும். அதனால தான் களத்தை தொடர்ந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. நாம் தமிழ் கட்சி தேர்தல் ரீதியாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. கட்சியோட கட்டமைப்புக்கு வளர்ச்சிக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து தமிழ்நாடு நடக்கிற பிரச்சனைக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காங்கிறத நம்ம இந்த காணொலியில் சொல்லி முடிக்கிறோம். ஸோ இந்த காணொலியை பற்றி பார்க்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிந்தால் தேர்தலுக்கான நிதி உதவியாக உங்கள் தொகுதி சார்ந்த கட்சியோட பொறுப்பாளர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் பணம் கொடுங்க. பணம் கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கான கணக்குகள் கேட்டால் கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா நானும் அதை வாங்கியிருக்கேன். எனக்கு தெரியும் ஒவ்வொரு மாதம் என்னென்ன செலவு ஆகுதுங்கிறத அவங்க வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தியை பதிவிட்டுட்டே இருப்பாங்க. இது என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக கேட்டால் கொடுப்பாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கரெக்டாக தானே இயங்குது கட்சி, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அவங்க சைடு எந்த விதமான முரண்பாடற்ற செயல் இல்லைனால அவங்களால வெளிப்படைத்தன்மையாக இருக்க முடியும். இதுதான் நாம் தமிழ் கட்சி கடந்த நாட்கள் நடந்த நடவடிக்கைகள். ஸோ இன்னும் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி நடவடிக்கைகள் என்னென்னு பார்ப்போம். தொடர்ந்து வேட்பாளர் நிற்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கண்டிப்பாக நில்லுங்க. மக்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம இரட்டை இலக்கை அடைவோம். அதிகமான வேட்பாளர் சட்டமன்றத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இத்தனை ஆண்டுகாலம் போராடியது முக்கியம் இல்லை, இந்த 1 மாத ஆண்டுகாலம் போராடுறது மிகப்பெரிய முக்கியம். பயணம் அதிகம்தான், பணி ரொம்ப அதிகம்தான். ஆனால் அதை இன்னும் அதிகமாக பண்ணுறதுக்கான காலம் கெடுங்கிறது இந்த 1 மாதம் தான். அதனால் தொடர்ந்து போராடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வெற்றி நிச்சயம். நம்பிக்கையோடு இருங்க. நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கூடிய நீங்களும் சரி, தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் நீங்களும் சரி, நானும் சரி, நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் கார்த்திக். காணொலி பற்றிய கருத்துக்கள் என்னங்கிறதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலில் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ்.